ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட உடனே அடுத்து என்ன செய்யணும்? வழக்கமா தூங்கிடணும் இல்லையாம்மா? ரெடி வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. தலையணை, பாய், படுக்கை எல்லாம் ரெடியாக இருக்கா? தூக்கம் வராதாம்மா? சூப்பர்மா. சரி, பிரியமானவர்களே, வழக்கம் போல நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வசனத்தோடு நம்ம இந்த செஷனை துவங்கலாம். அபிஷேகம், அருள் பொழிவு. அபிஷேகம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழில் அருள் பொழிவு என்று சொல்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தரவிருக்கிற அந்த அருள் பொழிவை ஒரு இறை வசனத்தோடு துவங்குவோம். உரோமையர் 8:14. நான் முதல் நாளில் சொன்னேன், வெள்ளிக்கிழமை இந்த வசனத்தில் ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை தான் இப்போ நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். உரோமையர் 8:14. சீக்கிரம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். இன்னும் யாரும் செட்டில் ஆகலாமா? இன்னும் அப்படியே அங்கேயும் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் செட்டில் ஆகுங்களேன் ப்ளீஸ், சீக்கிரம் செட்டில் ஆகுங்க. உட்கார்ந்துருங்களேன். உட்கார்ந்துட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். ஆங்காங்கே நிற்கிறவர்கள் அல்லது நடக்கிறவர்கள் உட்கார்ந்துட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது நமக்குள்ள. இப்படி ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க, அது அந்த அந்த அது நல்லா இல்லை. அது உட்காருங்க. ஓகே. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மறுபடியும் சொல்லுவோம், கடவுளின் ஆவியால் நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்ப கடவுளின் ஆவியால் இயக்கப்படாதவர்கள் சொல்ல வேண்டாம், விட்டுலாம். கடவுள்கிட்டே அதை விட்டுலாம். கடவுள் தீர்மானிச்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறவர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ விரும்புகிறவர்கள், கடவுளுக்கு சாட்சியம் பகர்கின்ற வாழ்க்கை வாழ விரும்புகிற பிள்ளைகள் கடவுளின் ஆவியால் இயக்கப்பட வேண்டும். அவர்கள் வேறு எந்த ஆவியால் இயக்கப்பட்டாலும் அது கடவுளுக்கு முரணாய் அமைகிறது, கடவுளுக்கு எதிராய் அமைகிறது, கடவுள் வசனத்திற்கு எதிராய் அமைகிறது. பிரியமானவர்களே, நான் சொன்ன there is duplicate Jesus, there is duplicate Holy Spirit, there is duplicate gospel, and people will readily accept the duplicates, not the original. அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? 2 கொரிந்தியர் 11:4. 2 கொரிந்தியர் 11:4. தயவு செய்து இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த செஷனில் தான் நம்ம அபிஷேகத்தை பெறுவதற்காக திடப்படுத்த இருக்கிறோம். அதுக்கப்புறம் செஷன் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் இது இறுதி செஷன். அதுக்கடுத்து திருப்பலி தான். திருப்பலியில் ஒரு செய்தி மட்டும் இருக்கும். அதற்கு பிறகு நம்ம நேரம் ஆராதனைக்குள்ளே போயிடுவோம். ஆனால் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல இதை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எழுதி கொடுத்து இப்படி அனுப்பி விட்டுருலாம் என்கிட்ட, நான் அதை கூட அட்ரஸ் பண்ணுறேன். எடுத்துட்டீங்களாம்மா? 2 கொரிந்தியர் 11:4 வாசிங்கம்மா. உங்களிடம் யாராவது வந்து, அம்மா அழுத்தி வாசிங்கம்மா. இறை வார்த்தை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் அழுத்தி பொறுமையாக நிதானமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்களிடம் யாராவது வந்து வருவாங்க. In the name of Jesus Christ, இயேசுவின் பெயராலேயே வருவாங்க. Remember,
If anybody comes in the name of Jesus Christ, யாரு வேணாலும் இயேசுவின் பேரால வரலாம். ஆனா அவர்கள் சொல்ல வருவது இயேசு விரும்பியதான் பார்க்கணும் இல்லையா? உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால், அவர்கள் வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், கவனிச்சீங்களா? நாங்க அறிவிக்கிற இயேசு ஒண்ணு, அவங்க அறிவிக்கிற வேறு ஒரு இயேசு ஒண்ணு. நான் அதனாலதான் சொன்னேன், ஒரிஜினல் ஜீசஸ் ஒண்ணு இருக்கு, டூப்ளிகேட் ஜீசஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு காலங்காலமா திருத்தூதர்கள் வழியாக, திருச்சபை வழியாக நமக்கு சொல்லப்பட்ட இயேசு, திடீர்னு சில பேர் புதுசா வந்து சொல்ற இயேசு. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பைபிள்ல? அம்மா வாசிங்கம்மா. அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர, நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை தவிர, நீங்கள் பெற்ற தூய ஆவியாரை தவிர, வேறு ஓர் திருச்சபையில் திரு அவையில் சொல்லப்பட்ட தூய ஆவியாரை தவிர, இறை வசனத்தில் சொல்லப்பட்ட தூய ஆவியாரை தவிர, வேறு ஓர் ஆவியை பற்றி அவர்கள் வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், வேறு ஒரு ஆவி. நான் சொன்ன பாத்தீங்களா, காலையிலிருந்து 3 நாள் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். தப்பு தப்பான ஆவியை பத்தி சொல்லுவாங்க, தவறான அபிஷேகத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? இடையில ஒரு சகோதரர் ஓடி வந்து கேட்டார், ஃபாதர் இது வந்து அந்நிய பாஷையை தேவதூதர்கள் பாஷைன்னு சொல்றாங்களே ஃபாதர். ஐயா அது என்ன பாஷை வேணாலும் இருக்கட்டும், அது தேவ தூதருடைய பாஷையா கூட இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல, எனக்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை. ஆனாலும் அதை எப்படி பேசணும், எங்க பேசணும், எந்த அளவுல பேசணும்னு யார் சொல்லியிருக்கிறா? ஆண்டவர் பவுல் வழியாய் நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை ஃபாலோ பண்றாங்களான்னு பாருங்க. அதை ஃபாலோ பண்ணாதவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. அதை ஃபாலோ பண்ணாதவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. நம்ம அவங்களை தடுக்கலாம் வேண்டாம், அப்படி சொல்றதுக்கும் நமக்கு உரிமை இல்லை. அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு. குறைந்தபட்சம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தள்ளி இருக்கலாம். சரியா? ஓகே. ஆகவே அவர்கள் வேறு ஒரு ஆவியை பற்றி பேசினால், ஆமா, அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், அவர்கள் வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், கவனிச்சிங்களா? நீங்க ஏற்றுக்கொண்ட நற்செய்தியை பேச மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு நற்செய்தியை பேசுவாங்க. நீங்களும் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். கவனிச்சிங்களா? நம்ம ஜனங்க எதை எளிதா ஏற்றுக்கொள்வாங்களாம்? டூப்ளிகேட்டை எளிதா ஏற்றுக்கொள்வாங்க. புரிஞ்சுச்சாமா? நம்ம ஜனங்க எதை எளிதா ஏற்றுக்கொள்வாங்க? டூப்ளிகேட்டை எளிதா ஏற்றுக்கொள்வாங்க. ஏன் ஃபாதர், நம்ம ஜனங்க ஒரிஜினலை தானே ஏற்றுக்கொள்ளணும், ஏன் நம்ம ஜனங்க டூப்ளிகேட்டை எளிதா ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏனென்றால் டூப்ளிகேட்ல கடினமான போதனை இருக்காது. டூப்ளிகேட்ல என்ன இருக்காது? கடினமான போதனை இருக்காது. ஒரிஜினல்ல கடினமா இருக்கும், டூப்ளிகேட்ல கடினம் இருக்காது. எப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ஃபாதர் இந்த மாதிரியான ஜப கூட்டங்கள்லையும் அதிசய அற்புதம் நடக்கதானே ஃபாதர் செய்து அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தயவு செய்து 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆண்டவருடைய நாள் வந்து விட்டது என இறைவாக்காகவோ, அவங்க வருவாங்கம்மா, அவங்க வந்து என்ன தெரியுமா பேசுவாங்க? எடுத்தோடனே வந்துருச்சு, இறுதி நாள் வந்துருச்சு, இறுதி நாள் வந்துருச்சு, ஆண்டவருடைய நாள் வந்துருச்சு. ஏங்க அது மனுமகனுக்கே தெரியாதுங்க. உன் வேலையை பாரு, ஒழுங்கா இரு, நல்லபடியா குடும்பம் நடத்து இல்லையா? புள்ளக்குட்டிகளை போய் படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்கல்ல, புள்ளக்குட்டியில போய் படிக்க வைங்கயா, நல்ல வேலை செய்யுங்க, குடும்பத்தை காப்பாத்துங்க. சில பேர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைவாங்க. அந்த சகோதரர் அதை கேட்டிருந்தாரு கேள்வியில, ஃபாதர் ஆவியானவர் சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைகிறாங்க. சில பேர் ஹாஸ்பிட்டல் போறது இல்லை, அப்படியே இந்த குடிகாரம் போதையில் இருக்கிற மாதிரி இவங்களும் பரிசுத்தாவின் போதையில் இருக்கிறாங்களே. ஆவியானவர் இருந்தால் அவர் ஒருவனை பித்து பிடித்தவன் போல் ஆக்க மாட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தார்னா ஒருவனை அவர் என்ன மாற்ற மாட்டாரு? பித்து பிடித்தவனாய் மாற்ற மாட்டார். ஆவியானவர் இருந்தார்னா உங்க கடமைகளை செய்ய சொல்லி சொல்வார். ஏன்னா அவர் உங்களை உண்மைக்கு இட்டு செல்வார். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு பைபிள்ல.
பைபிள்ல எந்த குழப்பமும் இல்லை, அதை சொன்னதுல தான் குழப்பம். ஓகே அம்மா வாசிங்க. ஆண்டவருடைய நாள் வந்து விட்டது என இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது வந்து உங்களிடம் சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதே. கை தட்டி நன்றி சொல்லுங்க. முதல்ல சத்தமா தட்டுங்க, பத்த மாட்டேங்குது. எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம். கவனிச்சிங்களா அன்பானவர்களை, கவனிச்சிங்களா? யாருமே எந்த விதத்திலையுமே உங்களை ஏமாற்றுவதற்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. யாருமே எந்த விதத்திலையுமே. பைபிளை வச்சு நம்ம ஏமாத்துவாங்க. அவர் சொல்றாரு, நான் எழுதிய திருமுகங்களை சொல்லி உங்களை ஏமாத்துவாங்க. பவுல் அடிகளார் இப்படி சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்கள் எவரையும் எந்த விதத்திலும் உங்களை ஏமாறுவதற்கு இடம் கொடாதீர்கள். ஓகேவா அம்மா? அதே இதுல 9வது வசனம் வாசிங்கம்மா. அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். நல்லா கவனிங்க. சில சமயம் அதிசய அற்புதம் எப்படி நடக்கும்னு போட்டிருக்கு பைபிள்ல. சாத்தானின் ஆற்றலால் வருவான். இங்க கவனிக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க ஒரு வாட்டி. அல்லேலூயா. பாத்தீங்களா? நிறைய பேர் கை தூக்கல. மறுபடியும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. அல்லேலூயா. அதிசயம் அற்புதம் நடக்கிற இடங்கள்ல ஒரு சிலர் ஆவியின் வல்லமையினால வரணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் சாத்தானின் ஆற்றலால் வருவார்கள். யாருடைய ஆற்றலால் அதிசயம் செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க. சாத்தானுடைய ஆற்றலாலையும் அதிசயம் செய்வாங்க. அதிசயம் செய்யறதுனாலேயே, அதிசயம் ஒரு இடத்துல நடக்கிறதுனாலேயே அங்க தூய ஆவியானவர் இருப்பதாக அர்த்தம் அல்ல. நான் சொல்லல, போட்டிருக்க பைபிள்ல தெளிவா. இப்ப இன்னும் வாசிக்க போறோமா? தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் எல்லா வகை போலியான எல்லா வகையான போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். போதுமா? அப்ப அதிசயம் நடந்த உடனே ஆண்டவர் தானா? அதிசயம் நடந்த உடனே ஆண்டவரா? இல்ல. அப்ப எது உண்மையிலேயே கடவுளிடமிருந்து வருகிற அதிசயம், எது சாத்தானிடமிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ளணும்ல. எப்படி ஃபாதர் தெரிஞ்சுக்கிறது? கவலைப்படாதீங்க. அதுக்கும் பதில் எங்க இருக்கு? எங்க இருக்கு? இறை வார்த்தையில் நமக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். ஓகேவா? இப்ப சொல்றேன் பாருங்க அம்மா, தொடர்ந்து வாசிங்க. அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான். சாத்தான் யார தெரியுமா ஏமாத்துவான்? அழிந்து போகிறவர்களை. எதை வச்சு ஏமாத்துறான்? அருள் அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை வைத்து ஏமாற்றுகிறான். ஏன்னா நம்ம மக்கள் எங்க ஓடுவாங்கம்மா? எங்க ஓடுவாங்க? அதிசயம் எங்க நடக்குதோ, வாடி பஸ் பிடிச்சு போலாம் இல்லையா? அங்க போனா அதிசயம் நடக்குதான். அந்த இடத்துல ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? ஏமா இங்கேயே உட்கார்ந்து நம்பிக்கையோடு ஜெபிச்ச ஆண்டவர் நம்மளுக்கு அதிசயம் கொடுப்பாரு தானே கேட்டிருக்கணும்ல அந்த கேள்வியை. அப்புறம் ஏன் ஓடுற? ஏன் ஓடுற? பிரச்சனை எங்க? நமக்கு நம்பிக்கை இல்ல. அங்க போனா நடந்துருமா, இங்க போனா நடந்துருமா இல்லையா? அதனாலதான் இந்த தியானம் இல்லம் பாருங்க, அருமையான பணி. உங்க எல்லாரையும் இந்த தியானம் இல்லம் திடப்படுத்துது. நீங்க எங்க வாழ்றீங்களோ, எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். கொர்நேலியுவுக்கு எங்க அபிஷேகம் கிடைச்சிச்சு? சத்தமா சொல்லுங்க. கொர்நேலியு அவருடைய சொந்த வீட்டில் அபிஷேகம் கிடைச்சது. கை தட்டுங்க. நம்ம ஒழுங்கா கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்ம குடும்பத்துல வாழ்ந்தா அபிஷேகம் எங்க கூட கிடைக்கும்? சொந்த வீட்டிலேயே. இதைத்தானே சொல்லி தொலைகிறேன் நான், இதைத்தானே அடிச்சுக்கிறேன் நான் இல்லையா? இதைத்தான் தியானம் இல்லம் சொல்லி கொடுக்குது உங்களுக்கு. இந்த தியான இல்லத்துல அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லி கொடுக்கல,
தியான இல்லம் என்னை திடப்படுத்தி நீ வீட்டிலேயே ஒழுங்கான கிறிஸ்தவனாக இருந்தாலும் உனக்கு எங்க கிடைக்கும் அபிஷேகம்? வீட்டிலேயே கிடைக்கும். ஆண்டவர் அனுப்புனாரா பேதுரு போ கொர்நேலி வீட்டுக்கு போ. ஆண்டவரே, அவன் வேற ஆள் ஆண்டவரே, பிச்சிருவன் பிச்சு, என் பிள்ளைய வேற ஆளுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? போ. துரத்தி அமிச்சாரா? அனுப்புனாரா ஆண்டவர்? யாரும் தடுக்க முடியாது. உங்க அபிஷேகத்தை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் அனுப்பி வைப்பார் அபிஷேகத்தை. டோர் டெலிவரி. ஜொமாட்டோ மட்டும்தான் வரும்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு? ஜொமாட்டோ தான் வீட்டுக்கு வரும், ஸ்விக்கி தான் வீட்டுக்கு வரும்னு நினைச்சீங்களா? அபிஷேகத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வீட்டுக்கு அனுப்புவார். எப்போ? நீ ஒழுங்கா இருந்தா. அதனால போலியாக உங்களை யாரும் ஏமாற்ற இடம் கூடாதீர்கள். அம்மா தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். அவங்களுக்கு மீட்பு மேலலாம் ஆர்வம் இல்லை. இடுப்பு வலி சரியானா போதும். நான் எதுக்கு வந்தேன்? இந்த தியானத்துக்கு எதுக்கு வந்தேன்? எதுக்குமா வந்தேன் தியானத்துக்கு? அட சொல்லுங்களேம்மா. இந்த இடுப்பு வலிக்கு தான் வந்தேன். ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே? பார்த்தீங்களா? மீட்பு தான் முக்கியமே ஒழிய இடுப்பு வலியா முக்கியம்? நம்ம மக்களுக்கு ஏங்க என்ன சொன்னாலும் போக மாட்டேங்குது மண்டைக்குள்ள. இடுப்பு வலிக்காங்க தியான இல்லத்துக்கு வரணும்? சொல்லுங்க. எங்க அதிசயம் அற்புதம் ஆண்டவர் செய்வாருங்க. அவர் உங்களுக்கு இடுப்பு வலியிலையும் சுகம் கொடுப்பாரு, கை வலியிலையும் சுகம் கொடுப்பாரு. நான் இல்லைன்னே சொல்லலையே. அதுக்காகவா நான் வரேன்? அது செகண்டரி பிளெஸிங்ஸ்ங்க. பிரைமரி பிளெஸிங் வந்து ஹோலி ஸ்பிரிட். முதன்மையான ஆசிரியர் தூய ஆவி. அவர் வந்துட்டார்னா இந்த வலி ஆட்டோமேட்டிக்கா கை தட்டுங்க. அவர் வந்துட்டார்னா என் குடும்பத்தை பிடிச்சிருக்கிற கேடு, பிள்ளை பாக்கியத்திற்கான தடை, திருமணத்திற்கான தடை, சாபம், கட்டு, சண்டை சச்சரவு, வேலை வாய்ப்புக்கான தடை, இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒன் சொல்யூஷன் யாரு? சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் முதல் நாள் சொன்ன, ஒரு பிரச்சனைக்காக நீ ஆண்டவர்கிட்ட வராத, ஒரு சொல்யூஷனுக்காக வா. தட் சொல்யூஷன் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஆனா நம்ம நிறைய நேரம் தப்பா எப்படி நினைச்சுக்கிறோம் கடவுளை? இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் போனேன். நான் வேளாங்கண்ணிக்கு எதுக்கு போனேன்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் வேளாங்கண்ணிக்கு போனேன். தப்பு. நான் ஆண்டவரை துதிக்க போனேன், ஆண்டவரை ஆராதிக்க போறேன். சர்ச்சுக்கு எதுக்கு போறேன்? ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை ஆராதிக்க போறேன். ஆண்டவரை துதிப்பவர்களுக்கு, ஆண்டவரை ஆராதிப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அவ்வளவுதான். நான் நன்மைக்காக ஆண்டவர்கிட்ட போல, இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட போல. நீ கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆனாலும் கேளுன்னு சொன்னாரு, அப்படி நம்ம ஆள் போட்டு மடக்குவாங்க நம்மள. அவர் எதை தெரியுமா சொன்னாரு? கேளுன்னு, என் திருவுளத்தை கேள். 1 யோவான் 5:14. வாசிமா, சட்டுன்னு வாசிமா, சீக்கிரம், டைம் இல்ல. 1 யோவான் 5:14. பாவம் செய்வோர் 1 யோவான் 5:14. நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப. பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? பிரியமானவர்களே, கவனிச்சிங்களா? கவனிச்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சந்தோஷமா, சத்தமா. என்ன ரைஸ் சாப்பிட்ட மத்தியானம்? அது மட்டும் வர மாட்டேங்குது. என்ன ரைஸ்? குஸ்காவா? பிரியாணி. அம்மா பாப்பா பிரியாணின்னு சொல்றாங்க உட்காந்துக்கிட்டு. குஸ்கா தான் ஃபாதர் கொடுத்தாங்க, பீஸே இல்லை. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, கவனிங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதனால தான் சொல்ல வந்தேன். சோறு இப்போ முக்கியம் இல்லை. நீங்க ஜெபிக்கும் பொழுது அதுக்கு நான் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். கைகளை தட்டுங்க எல்லாரும். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே கடவுளுக்கு என்னன்னு தெரியும். ஆனாலும் நாம் கேட்கணும். ஆனா எதை கேட்கணும்? இதை கொடு அதை கொடு என்பதல்ல.
ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தின்படி கேட்கணும். இயேசு ஜெபிச்சார், இந்த துன்பக் கலத்தை என்னிடமிருந்து அகற்றும். அடுத்த வரி, ஆனாலும் என் விருப்பம் அன்று உம் விருப்பமே நிறைவேறட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, சோ இப்ப புரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதனால ஆமா, பழைய இதுக்கு வந்துருங்க. 2 தெசலோனிக்கர் 2 வந்துருங்க. 10வது வசனம் 11வது வசனம் வந்துருங்க. ஆண்டவருடைய அழிந்து போகிறவர்களை முற்றிலும். அடுத்த வசனம், ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு மக்கள் பொய்யானதை நம்பும்படி கடவுளே அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். கடவுளே விட்டுட்டார். சீ போங்க, உங்களெல்லாம் பொண்ணு திருத்தவே முடியாது. எவ்வளவு வாட்டி சொல்றது, நீங்க பொய்யானதையே தொடர்ந்து நம்புங்க. பாத்தீங்களா ஃபாதர், ஏன் ஃபாதர் அக்கிரமக்காரங்க தொடர்ந்து அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஏன் ஃபாதர் அநியாயம் பண்றவங்க அநியாயம் பண்ணிட்டே இருக்கிறாங்க? ஏன் ஃபாதர் பைபிள்ல இருக்கிறது தெரிஞ்சு கூட அந்நிய பாஷையை பத்தி மற்றதை பத்தி எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னா கடவுள் சொல்றாரு, அவர்கள் பொய்யானதை அவர்கள் தொடர்ந்து நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். தண்ணி தெளிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளவு வாட்டி சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல, போய் தொலை. கடவுள் பாருங்க, அது வேற இது வேற. ஆண்டவர் என்ன சொல்றாரு உனக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு, அம்மா பொய்ய நம்பாத, ஐயா பொய்ய நம்பாத, நான் பொய்ய தான் நம்புவேன்னு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜனங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். இது இங்க மட்டும் இருக்கு நினைக்கிறீங்களா? இன்னொரு இடத்துல இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அம்மா அடுத்த வசனம் வாசிங்க. இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது, இவ்வாறு அவர்கள் உண்மையை பற்றி கொண்டு வாழாது, தீமையில் இன்பம் காணும் அனைவரும். தீமையில் இன்பம் காணும். அவங்களுக்கு எதுல இன்பம்? தீமையில இன்பம். பார்த்துருக்கிறீங்களா? சில பேருக்கு ப்ரேயர் பண்ணணும்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். வெரி குட், ஐ அக்செப்ட், நன்றி, நல்ல விஷயம். ப்ரேயர் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க, உறவுகள் நல்லாவே இருக்காது. எது நல்லா இருக்காது? உறவுகள் நல்லா இருக்கு. அவங்க நல்லா இருப்பாங்க ப்ரேயர்ல, ஆனா அவங்களுக்கும் ப்ரேயர் குரூப்லையும் வீட்லையும் சொந்தக்காரங்கிட்டையும் எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த இடத்துல ஒருத்தர் இல்லை. யார் இல்லை? அவ்வளவுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க யார்கிட்டையும் போய் கேட்டுக்க வேண்டாம். இந்த தூயாவியரை பத்தி தெரிஞ்சா அவரே என் குற்றத்தை எனக்கு வெளிப்படுத்துவார், அவரே என் பிரச்சனை எனக்கு வெளிப்படுத்துவார். பாத்தீங்களா, நான் இங்க நல்லா இருக்கிறேன், ஆனா பிரேயர் குரூப்லயே எல்லாரும் கூடயும் சண்டை. எப்படிங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, சண்டை போடுறீங்க? கடவுள், அடிச்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லை. அப்ப உண்மையாவே பிரேயர் குரூப்ல நல்லா இருக்கிறவங்க எதுல என்ன பண்ணவே கூடாது? சண்டையே போடக்கூடாது. தனியா கூட்டு போய் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். கருத்துக்கள் வேறுபாடு இருக்க தானே செய்யும், போய் தனியா உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க, முடிஞ்சு போச்சுல்ல. சரி, ரெண்டு பேருக்குள்ள கருத்து இல்லைன்னா ஃபாதர் கிட்ட யார்கிட்ட உட்காந்து தீர்த்துக்கோங்க. அன்பியத்துல பிரச்சனையா, குடும்பத்துல பிரச்சனையா, பங்குல பிரச்சனையா? சண்டை போடுகிறவர்கள்கிட்ட ஆவியானவர் இல்ல, அவங்க சாத்தானோடு குடும்பம் நடத்துறாங்க. யாரோட? இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர்கள் இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது, தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். அவங்க எதுக்கு உள்ளாவாங்க? எதுக்கு? தீர்ப்புக்கு உள்ளாவர். அதுக்காகவா நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம்? ஃபாதர் எங்களுக்கு அபிஷேகம் வேணும் ஃபாதர், உண்மையான அபிஷேகம் வேணும் ஃபாதர், உண்மையான தூயாவியானவருடைய அபிஷேகம் வேணும் ஃபாதர். ஆமா தானே? ஒரு 3 வாட்டி அம்மை ஆமென் சொல்லுவோமா? கையை உயர்த்தி. அதனால இந்த தூயாவியான அபிஷேகம் செய்யணும்னா எனக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு தெரியணும். ஒரு சகோதரர் என்ன கேட்டார், சொன்ன பார்த்தீங்களா, ஃபாதர் எது தீயாவி எது எப்படி பிரித்து பார்க்கறது? நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் அதை ரிப்பீட் பண்ணல, ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. அது ரொம்ப பெரிய தலைப்பு. இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம சாத்தானை பற்றி தனியாக, அதுக்கு ஒரு 3 நாள் வேணும் இல்லையா? சாத்தானை பற்றி மட்டும் பேசுறதுக்கு எத்தனை நாள் வேணும்? 3 நாளாவது வேணும். ஏன்னா ஒரு பேய்க்கே கிட்டத்தட்ட எப்படியும் 2 மணி நேரம் ஓடும். ஒரு இடத்துல பேசியிருக்கிறேன், 7 சாத்தானை பற்றி பேசியிருக்கிறேன், 7 அதிபிசாசுகளை பற்றி பேசியிருக்கிறேன். நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா அது இன்னைக்கு தூயாவியரோட பொருந்ததுனால நான் சொல்கிறேன். சுருக்கமாக மட்டும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. டவுட் இருக்கிறவங்க அது வீடியோவில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்குன்னு ஒரு யூடியூப் சேனல்லாம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்காதீங்க, என்னை பிடிச்சவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. ஓகேவா? சரி, முதல்ல
இறந்த மனிதருடைய ஆன்மா பேய் கிடையாது. தெளிவா இருக்கணும். இறந்த மனிதருடைய ஆன்மா பேய் அல்ல. காதுக்குள்ள போச்சா? போச்சு. இங்க ஒரு குட்டி பாப்பா போச்சு போச்சு. போனா சந்தோஷம் தான், யார் இல்லைன்னா. எங்க பக்கத்து வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, அவரு தான் நைட்டு வராரு. இங்க நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இது ஒரு தவறான போதனை. இறந்த மனிதருடைய ஆன்மாவோ ஆவியோ சாத்தானோ பிசாசாகவோ ஆகாது. எழுதி வச்சுக்கோங்க. சரி ஃபாதர், அப்ப எது சாத்தான்? வரேன். ரெண்டாவது, இறந்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷனுடைய உடம்புக்குள் வராது. எழுதி வச்சுக்கோங்க. இறந்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷன் உடம்புக்குள்ள வராது. இது எதன் அடிப்படையில் ஃபாதர் சொல்றீங்க? வாட் இஸ் த ப்ரூஃப்? வாட் இஸ் தி எவிடன்ஸ்? எவிடன்ஸ் இஸ் பைபிள். நான் தான் எதை வச்சும் பேச முடியாத. நீங்க விடுவீங்க என்ன சும்மா இல்லையா? பைபிள் தான் எவிடன்ஸ். ஏன்னா பைபிள்ல எங்கேயுமே இறந்த ஒரு மனிதனுடைய ஆத்மா இன்னொரு மனிதனுக்குள் புகுந்ததாக பைபிள்ல பைபிள்ல இல்லாத ஒண்ண யாரோ ஒரு சிலர் வந்து பேய் ஓட்டுறங்கிற பேர்ல இறந்த மனுஷன் ஒருத்தன் இவன் உடம்புக்குள்ள வந்திருக்கான்னு சொல்றாங்களே, ஏன் நம்புனீங்க? மார்க்கு 5 மரியாள் கிட்ட 7 பேய் இருந்துச்சு. அதனால என்ன? ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அந்த 7 பேய் மனுஷனோட பேய். அது செத்த மனுஷனுடைய ஆன்மாவா? அதை தான் திரும்ப சொல்றேன். பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லி கொடுக்குது நான் சொல்றேன். இப்போ கத்தோலிக்க திருச்சபை நமக்கு என்ன சொல்றாங்க? இறந்தவுடன் இறந்த மனிதனுடைய ஆன்மா உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கு சென்று எடுத்து செல்லப்படுகிறது. ஆமென், ஆமென். இறந்த உடனே ஒரு மனுஷனுடைய ஆன்மா எங்க போகுது? அவ்வளவுதான். ஏன் உத்தரிக்கிற ஸ்தலம்? அங்க இறுதி தீர்ப்பு வரைக்கும் ஆண்டவர் அங்கதான் வச்சிருப்பார். இதுக்கு பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்கா? உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கு இருக்கு. நொல்ல இருக்கு. எங்க இருக்கு? திருவெளிப்பாடு 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கு. ஆட்டுக்குட்டி 5வது. வேண்டாம், டைம் இல்ல, குறிச்சு வச்சுக்கோங்க. நான் அதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு 1/2 மணி நேரம் தான் இருக்கு திருப்பலிக்கு. என்னன்னா, ஆண்டவர் இறந்த ஆன்மாக்களுக்கு என்று ஒரு இடத்தை வச்சிருக்கிறாரு. அதுல குறியீடாக மறைமுகமாக என்ன சொல்லியிருக்கிறானா, பீடத்திற்கு அடியில் ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். அது ஒரு குறியீடான சொல். புரியுதுங்களா? ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களுக்கு என்று ஒரு இடம். அப்ப இறந்தவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. இறந்த ஆத்துமாலாம் எங்க இருக்கு இப்போ? ஆண்டவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த இடத்துல இருக்கு. அதோட குறியீட்டு சொல் தான் பீடம். சரியா? அப்ப இந்த உலகத்துல செத்து போன ஆன்மாலாம் வாக்கிங் ஜாகிங்லாம் போகல. நைட்டு 12 மணிக்கு வந்துச்சு ஃபாதர், என்னத்த பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. அப்படிலாம் ஒன்றும் வராது இல்லையா? சில பேர் சுடுகாட்லையும் இடுகாட்லையும் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க. அங்கேயே இருப்பாங்க, அங்கேயே தங்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுடுகாட்லேயே இடுகாட்லேயே பிசாசு இல்லை. ஃபாதர் அவனை பிடிச்சிக்கிச்சு ஃபாதர், பேய் பிடிச்சிக்கிச்சு ஃபாதர். யாருப்பா? செத்து போன ஒரு அந்த அம்மா வந்திருக்காங்க ஃபாதர். அப்படியா? அது எப்படி வர முடியும்? அவங்க எங்க இருக்கிறாங்க இப்போ? அப்ப இங்க வந்தது யாரு? அதான் கேள்வி. இது நமக்கு தெரியல நிறைய பேருக்கு. என்னது? கிதையோனா லெகியோன். லெகியோன் என்றால் ஒரு ரோம வார்த்தை. இட்ஸ் a Latin word. லெஜியோனே அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை. லெஜியோனே என்றால் ஆங்கிலத்தில் லீஜன் என்று பொருள். லீஜன் என்றால் அந்த காலத்தில் உரோமை படையில் இருந்த 6000 படை வீரர்களை கொண்ட குழுவை தான் லீஜன்னு சொல்லுவாங்க. அது சாத்தானோட பேர் இல்ல. உள்ள இருந்த 6000 பேருடைய குழுவோட பேர் என்னது? அது பேர் இல்ல. யாராவது ஏமாத்தி விட்டாங்களா உங்கள? அது பேர் கிடையாது. அது எந்த சாத்தானோட பேர்? பேர் இருக்கு, பைபிள்ல பேர் இருக்கு, சாத்தானோட பேர். வெயிட் பண்ணுங்க. சரி பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? செத்தவன் பேய்
ஆக முடியாது. ஏன் சொல்றேன்? ஒரு நபரை சில பேர் சேர்ந்து வெட்டி கொல்றாங்கல்ல கொடூரமா. அந்த இறந்த அந்த நபர், கொல்லப்பட்ட அந்த நபர் காஞ்சனா படத்தில் காட்டுவது போல பேயா மாறி யார் உடம்புக்குள்ளேயாவது போய் பழி வாங்க வேண்டியது தானே, கேள்வியை கேட்க வேண்டியது தானே. ஆமாவா இல்லையா? ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொலை செய்யறாங்க. கற்பழித்து கொலை செய்யப்பட்ட பெண் பேயா மாறி அந்த கற்பழிச்சவங்களை எல்லாம் போட்டு தள்ள வேண்டியதானே. ஆமாவா இல்லையா? அது எப்படி நடக்கவே மாட்டேங்குது. அதெல்லாம் சில அரசியல்வாதிங்க கொலை செய்யறாங்கல்ல, இறந்து போனவங்க பேயா மாறி ஏதாவது செய்ய வேண்டியதானே. ஏன் அங்கெல்லாம் நடக்கல? ஏன் நடக்கல? ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா சாத்தான்னு ஒண்ணு இருக்கு. சாத்தான்னு ஒண்ணு இருக்கு. அது மனிதனுடைய ஆன்மா கிடையாது இல்லையா? மனிதன் உடம்பு எப்படி பிரிஞ்சிருக்கு? உடல், ஆன்மா, மனம். உடல், ஆன்மா, மனம். உள்ளம்னு ஒரு சில இடத்துல வருது. ஆன்மா எங்கெல்லாம் வருதோ அதற்கு இணையாகத்தான் உள்ளம்ங்கிற இடத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. உள்ளத்துக்கு பதிலாக என்ன பயன்படுத்தியிருப்பாங்க? ஆன்மாவை பயன்படுத்த. அன்னை மரியாள் பாடுவாங்கல்ல, என் உள்ளம் ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. ஆக்சுவலா அம்மா என்ன சொல்ல வராங்க? என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது. அப்ப உள்ளம் வேற, ஆன்மா வேற இல்லை. அதனால பைபிள்ல நீங்க இடத்துல சில இடத்துல பார்ப்பீங்க, உள்ளம் ஆன்மா மாறி மாறி பயன்படுத்தி இருப்பாங்க. அது வேற அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ உடல் மூன்றாக பிரிந்திருக்கிறது. ஒன்னு உடல், ஆன்மா, மனம். மனம், மைண்ட். குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தின் செய்திகள் மைண்டில் போய் உட்காரும், மனத்தில் போய் உட்காரும். உட்கார்றதுல அதிலிருந்து தான் சிந்தனை பிறக்கும். சரியா? மனம் தனி, அது உடலோட அழிஞ்சு போயிடும். எது அழியாதது? ஆன்மா அழியாதது. அதுதான் நான் இறந்ததுக்கு அப்புறம் உடம்பு விட்டு வெளியில போகுது. உயிர்னு ஒன்று இருக்கு, லைஃப். அது உடல் சம்பந்தப்பட்டது. செத்த உடனே உயிர் போயிடும். அது நாய்க்கும் இருக்கு, மிருகத்துக்கும் இருக்கு, எல்லா உயிருக்கும் இருக்கு. அதுவும் ஆன்மாவும் ஒண்ணு கிடையாது. அப்போ ஒரு மனிதனாகிய நான் மூன்றாகத்தான் இருக்கிறேன், ஆன்மா, உடல், மனம். அப்ப ஆன்மா கடவுள்கிட்ட போயிடுது, உடல் பூமிக்குள்ள போகுது. சாத்தான்னு ஒருத்தன் இருக்கிறான். யாரு அப்படின்னா, தேவ தூதர்கள் கடவுளுக்கு எதிராய் அவர்கள் கலகம் செய்து கடவுளால் பாதாளத்திற்கு வீழ்த்தப்பட்டவர்களே சாத்தான்கள். கைத்தட்டுங்க ஒரு வாட்டி. சாத்தான் யாரு? கெட்டுப்போன தேவ தூதர்கள். ஆண்டவருக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்த தேவ தூதர்கள் தான் சாத்தான். ரெஃபரன்ஸ் எங்க? எசாயா 14:12 இருக்கு. அப்புறம் வாசிக்கலாம், டைம் இல்லை, நிறைய நேரம் இருக்கும். அவன் பெரிய டாபிக் சாத்தான். அவனை போய் பேசணும்னா டைம் ஆகிடும். ஏன்னா முக்கியமான அபிஷேகத்தை பற்றி பேச முடியாமல் போயிடும். ஆனால் சாத்தானை பேசாமல் நம்மளால் அவங்ககிட்ட போக முடியாது. சாத்தானை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் தான் ஆவியானவரை பற்றி நம்ம பேச முடியும். நல்லா கவனிங்க. கெட்டுப்போன சம்மனசுகள், கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் சாத்தான். ஓகேவா? இதில் கோடிக்கணக்கான கெட்டுப்போன தேவதூதர்கள் தான் அந்த சாத்தான்கள். இவங்களுக்கு தலைமையாக 7 அதிபிசாசுகள் இருக்கு. எப்படி தேவதூதர்கள் 7 தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அதிபிசாசிலையும் 7 அதிபிசாசு. அதுதான் மகதலேன் மரியா உடல்ல இருந்து போன 7 அதிபிசாசு. லூக்கா 11வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீயாவி, ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீயாவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இருக்க இடம் இல்லாமல், ஏன்னா சாத்தானால இங்க இருக்க முடியாது, தான் விட்டு வந்த வீடு உடம்பு உடலுக்கே திரும்பி வரும். அந்த வீடு அருங்கொடை இல்லம் தியானத்திற்கு பிறகு அழகாக கூட்டி வைக்கப்பட்டிருப்பதை காணும். கரெக்டா? பார்க்கும். தியானத்துக்கு அப்புறம் இவங்க ஒருவேளை ஜப வாழ்க்கை வாழ்வாங்களான்னு பார்க்கும். நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? தியானம் வேற வாழ்க்கை வேறன்னு வாழ ஆரம்பிச்சிரும். அது என்ன பண்ணும்? போய் தன்னை விட பொல்லாத வேறு, போதுமா? 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகள் பேர் சொல்றேன், அதுக்கு ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு பைபிள்ல. நம்பர் 1 லூசிஃபர்.
நம்பர் 2 லேவியத்தன், லிவாயத்தன் சொல்லுவாங்க, லேவியத்தன். நம்பர் 3 பெயல்செபூல், பாகால் ஜெபூல்னு சொல்லுவாங்க. நம்பர் 4 பெல்ஃபகோர் அல்லது பாகால் பெகோர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாகால் பெகோர். நம்பர் 5 அசுமதேயு, அவன் பேர் என்ன? அசுமதேயு. யார் ஃபாதர்? அவன் குடும்பத்தை கெடுக்கிற பேய். இவன் நிறைய குடும்பத்தில் உட்கார்ந்துருக்கிறான். குடும்பத்தில் சண்டை, கள்ள உறவு, கெட்ட நடத்தை இருக்கிற குடும்பத்திலலாம் இருக்கிற ஒரே பேய் யாரு? அசுமதேயு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அசுமதேயு 5. 6வது அபத்தோன் அல்லது அப்பல்யோன். அபத்தோன் அல்லது அப்பல்யோன். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 6. இன்னும் ஒருத்தன் யாரு? பெயல்செபூல் சொல்லிட்டேன், பாகால் பெகோர் சொல்லிட்டேன், லேவியத்தன், லூசிஃபர், பெலியல். இன்னொருத்தன் யாரு? பெலியல். குரு ஏலியோட பிள்ளைங்களை சொல்லும் போது இவங்க குரு ஏலியோட பசங்க இல்ல, இவங்க பெலியலோட பசங்கன்னு போட்டிருக்கோம் பைபிள்ல. ஓகே, சோ டோட்டலா எத்தனை பேய்? 7. இந்த 7 பேரை பத்தி டீடைல்டா நான் நிறைய இடங்கள்ல தியானம் கொடுத்துருக்கிறேன், நீங்க அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுங்க அதிபிசாசுங்க. இவங்களுக்கு கீழே நிறைய கோடிக்கணக்கான கெட்ட அலகைகள் இருக்கிறது. இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா மனுஷன் உடம்புல தான் இருப்பாங்க. இந்த சாத்தா எங்க இருக்கும்? எங்கம்மா இருக்கும்? சத்தமா சொல்லுங்கம்மா. இல்லையா? அதுக்கு தான் நேற்று ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். 1:16 13 14 வாசிங்கம்மா. 1:16 13 14. ஃபர்ஸ்ட் தாவீது பத்தி இருக்கும், அடுத்து சவுலை பத்தி இருக்கும். சீக்கிரம் எடுங்க. 1 சாமுவேல் 16 13 14 வசனங்கள். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து இன்னைக்கு அபிஷேகம் நடக்கும். எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில், அவர்களுடைய சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். யார? தாவீதை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவருடைய ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. கவனிச்சீங்களா? அதனால தான் அபிஷேகம் முக்கியம். அபிஷேகம் நடந்த உடனே ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மீது தங்கி இருந்தார் போட்டிருக்கா. இப்ப அடுத்த வசனம் சூப்பரா இருக்கும், வாசிங்கம்மா. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் ஆவி சவுலை விட்டு நீங்க, ஆண்டவருடைய ஆவி சவுலுடைய உடம்பை விட்டு வெளியே சென்றது. கவனிச்சீங்களா? ஆண்டவருடைய ஆவி சவுலுடைய உடம்பை விட்டு வெளியே சென்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாமுவேல் சவுலையும் அபிஷேகம் செஞ்சிருப்பாரு. அந்த அபிஷேகத்தினால அவர் உடம்புக்குள்ளேயும் யார் வந்தா? ஆவியானவர் வந்தாரு. ஆனா சவுலுக்கு இப்ப கெட்ட புத்தி வந்த உடனே அவர் உடம்பு விட்டு யார் வெளியில போயிட்டா? ஆவியானவர் வெளியில போயிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வெளியில போனாரு. இப்ப உள்ள யார் வரா? வாசிங்கம்மா. ஆண்டவர் உடனே அனுப்பிய தீ ஆவி அவரை கலக்கமுற செய்தன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப மனுஷன் உடம்புல தான் பிசாசு வாழ்றான். அதனாலதான் ஒரு மனிதர் இறந்தவுடன் அவர் உடலில் ஏற்கனவே வாழ்ந்து வந்த ஒரு பிசாசு இன்னொரு உடம்பிற்குள் புகுந்து கொண்டு அவரை போலவே பேசுகிறான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? என்ன நினைச்சுக்கிறோம்? அவரோட ஆவிதான் இவன் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அவன் உடம்புக்குள்ள ஏற்கனவே வாழ்ந்து வந்த ஒரு சாத்தா இப்ப இவர் உடம்புக்குள்ள வந்துட்டான். அதனால நம்மளை ஏமாத்துறான். அதனாலதான் இயேசு எங்கேயுமே சாத்தானை விரட்டும் போது மனுஷனுடைய பேரை சொல்லவே இல்லை. இயேசு எல்லா இடத்திலையும் பயன்படுத்தினதெல்லாம் அசுத்தாவியே, சாத்தானே அப்படிதான் சொன்னார். ஏன் பேதுருவோட பேரு சொல்லல? புரியுதா? இப்போ பேதுரு உள்ள இருந்த சாத்தான சொன்னார் ஆண்டவர். திரும்பி பார்த்து அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா பேதுருவை சொல்லல, பேதுரு உடம்புக்குள்ள இருந்த சாத்தான. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அதனால நைட்டில் வேப்ப மரத்தில் தொங்குது, நான் அங்கே ஒன்று பார்த்தேன் இங்கே ஒன்று ஓடிச்சுன்னெலாம் சொல்லாத. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி பின்னாடி வந்து நிற்கிறது, அப்படி திரும்பி பார்க்கும்போது முன்னாடி வந்து நிற்கிறது. நம்மளெல்லாம் லூசுன்னு நினச்சிட்டானுங்க.
இல்லையா? அப்படிலாம் பண்ணாது. பிசாசோட வேலையே உங்களை கடவுளிடமிருந்து பிரிப்பது தான். அதை பல விதத்தில் செய்வான். நோய் கொடுப்பான். பிசாசு என்ன பண்ணுவான்? நோய் கொடுப்பான். எந்த பிசாசு தெரியுமா? அபத்தோன், அப்பல்யோன். அந்த அந்த ஒரு பிசாசு தான் அது. அவங்களுக்கு 2 பேர். கிரேக்கத்தில் அபத்தோன், மன்னிக்கவும், எபிரேயத்தில் அபத்தோன், கிரேக்கத்தில் அப்பல்யோன் அவன் பேர். அவன் தான் நோயை கொடுக்குற பிசாசு. அவன் தான் உடம்புல வலியை கொடுக்குற பிசாசு. நீங்க பரிசுத்தாவிகிட்ட போகக்கூடாதுன்னு உங்களை தடுத்து நிறுத்துற பிசாசு யாரு? இவன் தான். குடும்பத்தை சீரழிக்கிற பிசாசு அசுமதேயு. கெட்ட பார்வை, கெட்ட நடத்தை, கெட்ட பேச்சு, அசிங்கமான எண்ணம், இதெல்லாம் கொடுக்கிறது யாரு? அசுமதேயு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பெயல்செபூல், பேராசை, பொறாமை, அதெல்லாம் அவன் தான் கொடுப்பான். இப்படி ஒவ்வொரு பேய்க்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க அவங்க ஊர்ல, இல்லையா? இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து தான் அவன் என்ன பண்றான்? கடவுள்கிட்ட இருந்து நம்மளை பிரிக்கிறான். இதுதான் பிசாசோட வேலை. பிரியமானவர்களே, இன்று அபிஷேகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் நான் என்னுள் இருக்கிற அந்த அசுத்த ஆவியை அகற்ற வேண்டும். அந்த அசுத்த ஆவி என்னை விட்டு போகாம யார் உள்ள வர முடியாது? ஆவியானவர் வர மாட்டாரு. ஆவியானவர் அசுத்தமான இடத்துல இருக்க மாட்டாரு, இல்லையா? உள்ள அசிங்கத்தை வச்சுக்கிட்டு, கெட்ட புத்தி, கெட்ட நடத்தையை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க அபிஷேகத்தை பெற முடியாது. 2 பொண்டாட்டிக்காரன் அபிஷேகம் பெற முடியுமா? சொல்லுங்க. 2 பொண்டாட்டி, அவர்கிட்ட யார் இருக்கிறாரு? ஆவியானவர் இருப்பாரா? அங்க கெட்ட புத்தி இருக்கா? அங்க யாரால இருக்க முடியாது? ஆவியானவரால இருக்க முடியாது. குடிகாரன் எப்ப பார்த்தாலும் குடி வெறியில இருக்கிறான், ஆவியானவர் வருவாராங்க? பிசினஸ்ல ஏமாத்துறான் மக்களை, பிசினஸ் செஞ்சு மக்களை ஏமாத்தி சொத்து சேர்க்கிறான். ஆனா கோட் சூட் போட்டு வந்து ஆண்டவரை பத்தி பேசுறான். ஆவியானவர் இருப்பாரா? கேள்வி கேளுங்க பிரியமானவர்களே, கேள்வி கேளுங்க. அப்ப அசுத்தமான இடத்துல யாரும் இருக்க மாட்டா. இப்ப ஒரு கதையோட நான் நிறைவு செய்யறேன். 15 நிமிஷம் தான் இருக்கு. டைமே இல்லையா? என்ன டைமே கொடுக்க மாட்டீங்க? அவர் பார்க்குறாரு, என்ன ஏன் கேட்குறேன்? நான் தான் உனக்கு கொடுத்துட்டேன்ல. ஓகே, ஸோ 15 நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும்னு நினைச்சேன், வாசிக்க முடியாது. சமாரிய பெண்ணை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கொடுத்து நான் உள்ள போயிடுறேன். யோவான் 4 இருக்கு. இப்போ நான் சொல்ல போற அந்த செய்தி யோவான் 4 இருக்கிற ஒரு செய்தி. ரெடியா? எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு வாட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அடி வயிற்றுல இருந்து சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதானா உங்க அடி வயிறு? சரி, ஓகே ஓகே. பிரியமானவர்களே, இயேசு தன் சீடர்களை அழைத்துக் கொண்டு சமாரியா வழியாக வருகிறார். யூதர்கள் யாரும் சமாரியரோடு பழகுவதில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும், பைபிள்ல போட்டிருக்கு. ஏன்னா சமானியர்கள் வேற்று இனத்தவர்கள் அவங்க சொல்றாங்க. கிடையாது, அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் வேற்று இனத்து மக்களோடு பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள். வேற்று இனத்து மக்களோடு பெண் கொடுத்து பெண் எடுத்தவர்கள் அவர்களும் யூதர்கள் தான். ஆனால் யூதர்கள் என்ன சொல்லிட்டாங்க? அவர்கள் தீட்டுப்பட்டு விட்டார்கள். நம்ம ஊர்ல தான் சொல்லுவோம்ல, வேற ஜாதியில பொண்ணு எடுத்தா பாரு எங்க இருந்து இருக்கு பாரு. நம்ம ஆளுகளுக்கு யூதர்களோட கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க யாரோட கனெக்ஷன்ல இருக்காங்க? யூதர்களோட, இல்லையா? அவனும் அப்படிதான் சொன்னா, இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. அவர்களை தீட்டு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா அவங்க யூதர்கள் தான். யாருமே அந்த வழியில போக மாட்டாங்க. யூதர்கள் அவர்கள் நிழல் படும் இடத்தில் கூட நிற்க மாட்டாங்க, தீட்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒரு இடம், இயேசு அந்த வழியா போறார், வேணும்னே கூட்டு போறார். இயேசு சீடர்களை வேணும்னே கூட்டு போறார். சீடர்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாம் யூதர்கள் தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வழியா போகக்கூடாது என்று. ஆனாலும் இயேசு செய்கிறார். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு கிணறு வருகிறது. அந்த கிணறுக்கு பேரு சிக்கார்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் என்ன? நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அந்த கிணறு இன்னைக்கும் இருக்கு. தயவு செய்து ஹோலிலேண்ட் போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த கிணறு இன்னைக்கும் இருக்கு. ரொம்ப ஆழமான கிணறு, தண்ணி இப்பவும் இருக்கு, சூப்பரா இருக்கும் தண்ணி. தயவு செய்து போனா அந்த தண்ணி குடிக்காம வராதீங்க. இயேசு அங்க போனாரு, கிணத்துல போயிட்டு உட்கார்றாரு. பிரியமானவர்களே, யூதர்களுடைய எழுதப்படாத சட்டம், ஒரு ஆண் கிணற்றருகே அமரக்கூடாது. ஒரு ஆண் கிணற்றருகே அமரக்கூடாது. ஏன்னா பெண்கள் வந்து போற இடம். பெண்கள் வந்து போற இடத்துல யார் உட்காரக்கூடாது?
ஆண் உட்காரக்கூடாது. போகலாம், தண்ணி குடிக்கலாம், கிளம்பி போயிடலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? உட்காரக்கூடாது. ஏசு என்ன பண்றாருங்க? உட்கார்றாரு. இந்த ரூல் பக்கத்தில் இருந்த சீடர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். நம்ம ஆளுங்க அவர் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லையா? நம்ம பார்ப்போம்ல ஒரு சிலரை தீர்ப்பு கண்ணோடு. அவங்க அப்படிதான் அவரை பார்த்துருப்பாங்க. அவங்க அவருடைய மனசை மாற்றுவதற்காக வேற ஒன்று செய்கிறாங்க. ஆண்டவரே, பக்கத்தில் நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலாம் வாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்கு, வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க என்னையா இது? உட்காரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்டெரக்டா நம்ம ஆளுங்க என்ன கேட்குறாங்க? சாப்பிட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. அப்பவாவது இது எந்திப்பாருன்னு பார்த்தா அவர் அப்போ எந்திக்கல. என்ன பண்றாரு? நீங்க போயிட்டு வாங்க, வேணா ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வாங்க. நம்ம ஆளுங்களுக்கு இயேசுவோட சேர்ந்ததுலேருந்து ஒரே புத்தி தான். என்ன புத்தி தான்? சோறு புத்தி. அந்த புத்திக்கு பேர் என்ன? சோறு. ஒரு பையனோட வீடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, எனக்கு சோறு தான் முக்கியம், இல்லையா? சீடர்கள் எங்க போயிட்டாங்கம்மா? சோத்துக்கு போயிட்டாங்க. எங்கடா தம்பி போனாங்க? சொல்லுடா, உன்னதான் எதுவுமே கேட்கலையா? சீடர்கள் எங்க போனாங்க? சோத்துக்கு போயிட்டாங்க. வெரி குட். சீடர்கள் எங்க போனாங்க? சோத்துக்கு போயிட்டாங்க. யாரை விட்டுட்டு போனாங்கம்மா? யாரை விட்டுட்டாங்க? இயேசுவை விட்டுட்டு எதுக்கு போனாங்க? நம்ம வாழ்க்கை பல நேரம் அப்படிதான் இருக்கு. நிறைய நேரம் எதுக்கு முக்கியத்துவம்? எதுக்குமா முக்கியத்துவம்? சோறு தான் முக்கியம். யாரை விட்டுருவோம்? தியானத்தை விட்டுருவோம், திருப்பலியை விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம். எது முக்கியம்? நீயா சோறு போடுவ? நீ சாமியார், உனக்கு சோறு போட்டுருவாங்க. எங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? சாமியார் சும்மா இருக்கிறார், வந்து பாரு, உட்காந்து வந்து செஞ்சு பாரு. முட்டை போடுற வழி முட்டை போடுற வழி எங்களுக்கு தெரியும். வந்து செஞ்சு பாரு, தெரியும். தெருவில் போகிறது திட்டம், அங்கிருந்து வர்றது திட்டம், இங்கே போகிறது என்ன திட்டம், எல்லாம் திட்டம். எல்லாத்தையும் வாங்கிக்கணும். எங்களை ஊருக்கு தானே பெற்று போட்டிருக்காங்க, எல்லார் திட்டத்தையும் நாங்கள் வாங்கிக்கணும். திட்டிட்டு போ, நீ வந்து வாங்கி பாரு, ஒரு நாள் தெரியும், இல்லையா? எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணி பொறுப்பாக வச்சு, இல்லையா, செஞ்சு பாருங்க, தெரியும். சும்மா ஆனவனா சாமியார், அவருக்கு என்ன சோறு சும்மா கொடுப்பாங்க? சும்மா கொடுக்குறாங்களே. என்ன பண்ணி தொலைகிறது? எங்கள் அவஸ்தையை நாங்கள் யார்கிட்ட சொல்லுவோம்? உங்ககிட்ட தானே சொல்லுவோம். அதனால எங்கள் அவஸ்தையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கடவுளே புலம்புனாரு, நாங்கள் புலம்புறோம் உங்ககிட்ட. ஓகே, இப்போ இயேசு விட்டுட்டாரு. நம்ம ஆளுங்க எங்கே கிளம்பிட்டாங்க? சோத்து புளி சாதம் வாங்க கிளம்பிருச்சுங்க. நம்ம ஆளுங்க கிளம்பிட்டாங்க. ஓகே, இயேசு உட்கார்ந்துருக்கிறார். ஒரு பெண் உள்ள வராங்க, இல்லையா? அந்த பெண் தூரத்திலே பார்க்குறா. பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு அவர் ஒரு யூதர். ஹோலி லேண்டுக்கு எத்தனை பேர் போனீங்க? கை தூக்குங்க. பரவாயில்லையே, கணிசமான நம்பர் போயிருக்கிறீங்க. நீங்கள் யூதர்களை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். ஒரு குல்லா ஒன்று போட்டிருப்பாங்க, சைடு முடி இருக்குல்ல, அதை நல்லா அப்படி சுருட்டி, ஆணே ஒரு ஆம்பளை எப்படி விட்டுருப்பாரு, இந்த சைடு முடியை சுருட்டி ரெண்டு பக்கமும் அப்படி விட்டுருப்பாரு, தொங்கும் அப்படி. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஹோலி லேண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. எந்த ஒரு யூதரை பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவர் சைடில் அந்த கிருதா முடி இருக்குல்ல, அதை அப்படி சுருட்டி ரெண்டு பக்கமும் தொங்கும். நீங்கள் அவரை பார்த்தோன்னே என்னன்னு சொல்லிடலாம்? யூதர், ஜூ அப்படி சொல்லிடலாம். இப்போ இந்த பொண்ணு அவரை பார்க்குறா, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா. வயசு பையன். யாரு? அழகா இருந்திருக்க மாட்டாரா? சொல்லுங்க, வெக்கப்படாம சொல்லுங்க. ஏசு அழகா இருந்திருக்க மாட்டாரா? சூப்பரா இருந்திருப்பார். அவர் அழகுக்கு என்னங்க குறை, இல்லையா? அழகா இருந்திருப்பார் இயேசு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சா, வயசு பையன், அழகா இருக்கிறாரு, சுருட்ட முடி, யூதர் தான். யூதர்கள் வரமாட்டாங்களே எங்க சமாரியா பக்கம்லாம் வரமாட்டாங்க. இவர் வந்து கிணத்து பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இயேசு வந்தார். இந்த பெண் அங்கே பக்கத்தில் வந்த உடனே நம்ம ஆளு அந்த பொண்ணை கலாய்க்க ஆரம்பிக்கிறார். யாரு கலாய்க்கிறா? இயேசு அப்படிலாம் செய்ய மாட்டாரு. போங்க ஃபாதர், இயேசு அப்படிலாம் பண்ண மாட்டாரு ஃபாதர். இயேசு ஆக்சுவலாக கலாய்க்கிறார். எப்படி தெரியுமா? பெண்ணே தண்ணி கொடு. உடனே அந்த பொண்ணு கேட்குறா, ஐயா நீர் ஒரு யூதர் ஆயிற்றே. ஐயா
நீர் ஒரு யூதராயிற்று, என்னிடம் தண்ணீர் கேட்பது எப்படி? கரெக்ட் தானே? ஏன்னா யூதர்கள் யாருமே அவங்க ஊர் பக்கம் வரமாட்டாங்க. நிழல் பட்டாலே தீட்டு. இந்த பையன், இந்த வயசு பையன், ஏன்னா அவர் இயேசுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்ப அந்த பொண்ணு கேட்கிற, ஐயா நீர் என்னிடம் தண்ணீர் கேட்பது எப்படி? நீர் ஒரு யூதர் ஆயிற்று. இப்பதான் நீங்க கண்டுபிடிக்கலாம் இயேசு கலாய்க்கிறாரா இல்லையான்னு. இப்ப இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? ஏ பெண்ணே, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தண்ணீர் கேட்பது யார் என்று தெரியுமா? நம்ம ஊர் பொண்ணா என்ன சொல்லியிருக்கோம்? நீ யாரா வேணா இரு, இல்லையா? அந்த பொண்ணு இவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? தண்ணீர் கேட்பது யார் என்று தெரிந்திருந்தால் நீயே என்னிடம் கேட்டிருப்பாய், நானும் உனக்கு வாழ்வு தருகிற தண்ணீர் கொடுத்திருப்பேன். அந்த பொண்ணுக்கு புஷ்ஷுன்னு கோவம் வந்துருச்சு. தண்ணி கேட்டது யாரு முதல்ல? தண்ணி கேட்டது யாருக்கு முதல்ல? இயேசு தானே தண்ணி கேட்டாரு. இப்போ இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னிடம் கேட்டிருந்தால் நானே உனக்கு என்ன தண்ணீர் கொடுப்பாரா அவரு? அப்படின்னா என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது, இல்லையா? அந்த பொண்ணுக்கு இக்னரன்ட், கம்ப்ளீட் இக்னரன்ட், இல்லையா? வாழ்வு தருகிற தண்ணீர். இந்த பொண்ணுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஐயா, உம்மிடம் கயிறும் இல்லை, தண்ணீர் எடுப்பதற்கு வாளியும் இல்லை, கிணறும் ஆழமா இருக்கிறது. இதுல நீங்க எனக்கு எங்கிருந்து வாழ்வு தருகிற தண்ணீர் கொடுப்பீங்க? இந்த தண்ணியே கொடுக்கறதுக்கு வக்கில்ல. எந்த தண்ணி? கிணத்துக்குள்ள இருக்கிற தண்ணியே கொடுக்கறதுக்கு வக்கில்ல. இவர் எந்த தண்ணீர் கொடுப்பாரா? வாழ்வு தருகிற தண்ணீர். இயேசு சும்மா இருந்திருக்கணும்ல. இயேசு என்ன பண்ணார்? அடுத்து, பெண்ணே நான் யார் தெரியுமா? மறுபடியும் ஆரம்பிக்கிறார். உன்னிடம் தண்ணீர் கேட்டது யார் தெரியுமா? நான் கொடுக்கிற தண்ணீர் சாதாரண தண்ணீர் இல்ல, அதை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது. இந்த பொண்ணு பாக்குறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணி குடிச்சிட்டா எப்படி தாகமே இல்லாம இருக்கும்? 10 வாட்டி குடிச்சான் இப்போ, இல்லையா? ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவர் என்ன சொல்ல வரான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. தாகமே இருக்காதா? அப்படின்னா அந்த தண்ணியை கொடுங்க. அந்த பொண்ணு கேட்கிறா பாருங்க, கிண்டலா, அந்த தண்ணியை கொடுங்க, நான் இவ்வளவு தூரம் வர தேவையில்லை. உடனே இயேசு அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அம்மா, நீ போய் உன் கணவனை அழைத்து வா, அப்பொழுது உனக்கு நான் வாழ்வு தருகிற தண்ணீரை தருகிறேன். பொண்ணு சொல்றா, ஐயா நான் கணவனை அறியேன், எனக்கு திருமணம் ஆகல. இயேசு ஒத்துக்கிறார். ஆம், நீ கன்னிப்பெண் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரெண்டும் சூப்பரா முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கேள்வி. ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, உனக்கு இது நாள் வரை 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு இருப்பவன் உன்னுடைய கணவன் அல்ல. நம்ம ஊர் பொண்ணுக்கிட்டலாம் அதை சொல்ல முடியாது, இல்லையா? போலீஸ் கேஸ் ஆயிடும். என்ன ஆயிடும்? போலீஸ் கேஸ் ஆயிடும். அவங்க அப்படியே இருந்தா கூட நம்ம சொல்ல முடியாது, அமைதியா போயிடணும். இயேசு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுடைய பதில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது. கைகளை தட்டுங்க ஒரு வாட்டி எல்லாரும், சத்தமா சத்தமா. அந்த பெண் இதை கேட்டவுடன் சொன்ன பதில், ஐயா நீரோர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். கை தட்டுங்க மறுபடியும். கேள்வி, அடுத்த கேள்வி அப்படியே வாசிங்க. ஐயா நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டு கொண்டேன். எஸ். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்றார். இயேசு அவரிடம் அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். உங்க சர்ச்சிலோ, அந்த சர்ச்சிலோ, இந்த ரெட்ரீட் சென்டரிலோ, அந்த ரெட்ரீட் சென்டரிலோ, இந்த இடத்திலோ, அந்த இடத்திலோ எல்லாம் இல்ல. வாசிங்கம்மா.
யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். கை தட்டுங்க எல்லாரும் ஒரு வாட்டி. இது அப்படியே இருக்கட்டும், அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். உள்ளம், நான் சொன்னேன் உள்ளம் எதை குறிக்கிறது? நான் சொன்ன ஏற்கனவே ஆன்மாவை குறிக்கிறது. ஸ்பிரிட் அல்லது சோல் எல்லாமே அவங்க ரீப்ளேஸ் பண்ணி பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு கிட்ட அந்த பெண் என்ன சொல்றா? ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர். எப்ப சொல்ற அந்த பெண்ணு? அவர் உனக்கு 5 கணவர்கள், நீ இப்ப இருக்கிறது 6வது கணவர்னு சொன்ன அடுத்த செகண்டே சொல்றா, ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர். எங்கள் முன்னோர்கள் இந்த மலையில் வழிபட சொன்னார்கள், நீங்களோ எங்களை எருசலேமில் வழிபட சொல்கிறீர்களே. இயேசு கணவனை கூட்டிட்டு வர சொன்னாரு, இந்த பொண்ணு வழிபாட்டை பத்தி பேசுறா. இயேசு கணவனை கூட்டிட்டு வர சொன்னாரு, இந்த பெண்ணு வழிபாட்டை பத்தி பேசுறா. சம்பந்தமே இல்லை, இருக்கு. ஏன்னா பிரியமானவர்களே, பாகால் என்ற சொல்லுக்கு பொருள் கணவன் என்று பொருள். பாகால்னா என்ன சொல்லுங்க? பாகால்னா என்ன அர்த்தம்? அது வேறு தெய்வம் கூட தானே. அப்ப ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து அவள் விபச்சாரம் செய்ததாக சொல்லல. அம்மா, நீ முதலில் ஒரு பாகாலை வழிபட்டாய். பாகால்னா என்ன அர்த்தம்? கணவன், முதல் கணவன். உனக்கு திருப்தி இல்லை, ஐயோ இந்த சாமி எனக்கு திருப்தி கொடுக்கலன்னு சொல்லி நீ என்ன பண்ண? இன்னொரு சாமி கிட்ட வந்த. 2வது பாகால். உனக்கு திருப்தி கொடுக்கல, 3வது பாகால். திருப்தி இல்ல, 4வது பாகால், 5வது பாகால், 6வது பாகால். அப்ப அவ கணவன் இயேசு என்று சொன்னது அவள் புருஷன் அல்ல, அவள் வழிபட்டு வந்த வேறு பல தெய்வங்களை சொல்கிறார். அதனாலதான் அந்த பெண்ணு என்ன சொன்னா? ஐயா, எங்கள் முன்னோர்கள் இங்க எங்களை வழிபட சொன்னாங்க, ஆனா நீங்களோ எங்களை எருசலேமில் வழிபட சொல்றீங்களே ஐயா அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா இயேசு போய் அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்தாரு? அந்த பெண் தேடினாள், கண்டு கொண்டாள். கைகளை தட்டுங்க. அந்த பெண் யாரை தேடினாள்? உண்மையான தேவனை தேடிக்கொண்டே இருந்தாள். உண்மையான தேவனே அவளை தேடி போய் கண்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அவங்க வீட்டில், அவங்க ஊர்ல தான் அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டே இருந்தா? தெய்வம், உண்மையான தெய்வத்தை தேடிக்கிட்டே இருந்தா. யாரெல்லாம் உண்மையான தெய்வத்தை தேடுறாங்களோ அவர்களை உண்மையான தெய்வமே தேடி போய் ஆசீர்வதிக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் அந்த பொண்ணு வழிபாட்டை பத்தி பேசினான். அங்க அவ காட்டினாலே மலை, 2 மலை இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா அந்த ஊர் பெரிய ஊர், அது சிக்கார் பக்கத்துல. அந்த இடத்துக்கு பேரு ஷெக்கேம்னு சொல்லுவாங்க. வளமையான பகுதி. யோசுவா அந்த 12 குலத்தவர்களும் முதல்ல குடியேறின பகுதி அதுதான். அந்த இடத்துக்கு பேரு ஷெக்கேம். அந்த ஷெக்கேம் நிலப்பரப்புல ஒரு ஊர் தான் சிக்கார். ஓகேவா? அந்த ஷெக்கேம் நிலப்பகுதி ஃபுல்லா ரொம்ப வளமையான பகுதி. அதுல 2 பக்கம் 2 மலை. ஒரு மலை பேரு கெரிசீம், இன்னொரு மலை பேரு ஏபால். ஒரு மலை பேர் என்ன? கெரிசீம். இன்னொரு மலை பேரு ஏபால். ஏபாலுங்கிற மலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு துளி செடி கூட இருக்காது. அப்படியே சுண்ணாம்பு பாறை, ஒரு செடி கூட இருக்காது. அந்த மலை பேர் ஏபால். கெரிசீம் பாத்தீங்கன்னா செடி கொடி மரம் வளமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த மலையில நீரூற்றுகள் நிறைய இருக்கு. 12ன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆனா நீரூற்றுகள் நிறைய உள்ள மலை எது? கெரிசீம். அந்த மலையிலிருந்து வடிந்து வருகிற தண்ணீர் தான் இந்த ஷெக்கேம் நிலப்பரப்பை வளமையாக வைத்திருந்தது. அப்ப யோசுவா மக்கள் இந்த உள்ள கூட்டிட்டு வந்தப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 12 குலத்தை 6 குலம் 6 குலமா பிரிக்கிறாங்க. பிரிச்சு 6 குலத்தை கெரிசீம் மலை மேல ஏற சொல்றாங்க, 6 குலத்தை ஏபால் மலை மேல ஏற சொல்றாங்க. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கெரிசீம் மலையில நிற்கிற மக்கள் அங்கிருந்து ஆசீர்வாதங்களை சொன்னார்கள். ஏபால் மலையில் இருக்கிற மக்கள் என்ன சொன்னாங்க? சாபங்களை சொன்னார்கள். அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க முன்னாடி நான் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன்,
சாபத்தையும் வைக்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க சொன்னார். இப்போ இந்த பெண்ணு சொல்றா, ஐயா யோசுவா எங்க முன்னோர்கள் எல்லாம் இந்த மலையில தானே வழிபட சொன்னாங்க, கெரிசீம்ல. நீங்க இப்ப எங்களை எருசலேம்ல வழிபட சொல்றீங்களே. அப்ப இயேசு சொன்னார், அம்மா நம்பும், காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கேற்ப இந்த மலையில் அந்த மலையில், இந்த சர்ச் அந்த சர்ச் இல்ல, உள்ளத்தில் வழிபடுவர். கைகளை தட்டுங்க எல்லாரும். அடுத்த வசனம் 24வது வசனம் வாசிங்கம்மா. கடவுள் உருவமற்றவர், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை வழிபடும். இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். எழுந்து நில்லுங்க எல்லாரும், எழுந்து நில்லுங்க எல்லாரும், எழுந்து நில்லுங்க. இப்ப ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுக்க போறார் அப்படின்னா, நான் ஆண்டவர் எப்படி வழிபடணும்? ஆவியிலும் உண்மையிலும் உள்ளத்தில் வழிபடணும். பிரியமானவர்களே, உங்களை எழுந்து நிற்க சொன்னதுக்கு ஒரு பாடல் நான் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்களா? இயேசு அந்த பெண்ணுக்கு அதை சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அவன் என்ன தெரியுமா சொன்னா? ஐயா, மெசியா என்று ஒருவர் வருவார், அவர் எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லித் தருவார். இவ்வளவு நேரம் இயேசு காலரை தூக்கி விட்டார்ல, ஏய் பெண்ணே, யார் தெரியுமா, யார் தெரியுமா சொன்னார்ல. இப்ப சொல்லுவார் அந்த பெண்ணுகிட்ட, நீ தேடிக்கொண்டிருக்கிற மெசியா சொல்லி முடிச்ச உடனே அந்த பெண்ணு இயேசுவை கண்டுட்டா இல்லையா? ஒரு முறை இயேசுவை பார்த்துட்டா பிரியமானவர்களே, திரும்ப அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள போக முடியாது, போக முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொண்டு ஒருத்தங்க தவறையோ அசிங்கத்தையோ தப்பையோ செய்யவே முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க ஆவியை பெறல, அவங்க பிசாசை பெற்றிருக்கிறாங்க. அந்த பெண் என்ன தெரியுமா பண்ணா? தண்ணி எடுத்துட்டு போகணும்னு ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்தா இல்லையா? அந்த குடத்தை அங்கேயே விட்டுட்டு சந்தோஷத்துல ஓடுறா. எதுக்கு தெரியுமா? ஊரில் போய் மக்களுக்கு சாட்சியை அறிவித்து, அதுக்கு பேர் தான் சாட்சியை சொல்றது, அதுக்கு பேர் தான் சாட்சி சொல்றது. கை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் இல்ல சாட்சி, அதுக்கு பேர் நன்றி சொல்லுதல். கை சரியாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பேரு நன்றி சொல்லுதல். இடுப்பு சரியாயிடுச்சு, நன்றி. சாட்சி சொல்றதுன்னா என்ன? என் வாழ்க்கையே மாற்றி விட்டார், நான் இப்படி வாழ்றேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சாட்சி. நம்மதில் அது ஒரு குழப்பம் நினைக்கிறேன். சாட்சி எத்தனை பேர் சொல்றீங்க? வந்தான், எனக்கு புல்லட் காணாம போச்சு, நான் அந்தோனியார் கோயிலில் போய் ஜெபிச்சேன், என் புல்லட் கிடைச்சிருச்சு. சாட்சி அது சாட்சி இல்லை, அதுக்கு நன்றி. சாவி கொத்து காணாம போயிடுச்சு. பிரியமானவர்களே, நான் அதை எந்த விதத்திலும் தவறுன்னு சொல்லலை, அந்த வார்த்தை தான் தப்புன்னு சொன்னேன். என்ன சொன்னா, நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்திற்கு நன்றி சொல். அந்த 10 நோய் தொழுநோயை பிடிச்சவர் ஒருத்தர் குணமான அந்த பிற இனத்தவர் மட்டும் ஓடி வந்து, அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த ஒரு பிற இனத்தவனை தவிர ஆண்டவருக்கு நன்றி சொல்ல யாரும் இல்லையான்னு கேட்பார். அப்படி சொல்றதுக்கு பேரு நன்றி சொல்லுதல். பட் சாட்சி சொல்லுதல்னா அது நம் வாழ்க்கையில் வெளிப்படணும், அதுக்கு பேர் தான் சாட்சி. நம்ம அதை அவங்கள காப்பி அடிக்கிறோம்ல நிறைய விஷயத்துல, அதை காப்பி அடிச்சு இதையும் காப்பி அடிச்சிட்டாங்க இல்லையா? சாட்சி சொல்றான் அந்த பொண்ணு, ஓடி போய் அந்த மக்கள் கிட்ட சொல்றா, வாருங்கள், நான் செய்த அனைத்தையும் சொன்ன மனிதரை பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ, வாங்க. அந்த பொண்ணு யார்கிட்ட கூட்டு வந்தா? இயேசுவை அறியாத மக்களை இயேசுவிடம் அழைத்து வந்தாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முதல் சீடத்தி. இயேசுவுக்கு முதல் சீடத்தி யாரு? அவங்க தான். அன்னை மரியாதை அதில் சேர்க்கக்கூடாது, அவங்க எல்லாத்துக்கும் மேலே. நான் சொல்ல போகிற மனித பெண் குலங்களில் அல்லது அப்போஸ்தலர்கள் மத்தியில் கூட நீங்கள் முதல்ல, ஏன்னா அப்போஸ்தலோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்பாசல்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பாசல்னா அப்போஸ்தலர்கள் இல்லையா? அந்த வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தையிலேருந்து வருது. அப்போஸ்தலோஸ் அப்படின்னா என்ன பொருள்? அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர். பாருங்களேன், அந்த போய் அந்த இயேசு அறியாத மக்கள் கிட்ட சொல்லி அந்த மக்கள் எல்லாம் யார்கிட்ட கூட்டிட்டு வந்தா? இந்த பொண்ணு இப்படி செஞ்சால. நீங்க போய் யோவான் 4 வாசிங்களேன்,
டைரக்டர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு ஓடுறால அந்த நேரத்தில் அந்த எழுதின டைரக்டர் யோவான் என்ன பண்ணுவார், கேமராவை அப்படியே திருப்புவார். திருப்புனா நம்ம ஆளுங்க சோறு வாங்கிட்டு வருவாங்க. யாரு போனாங்கல்ல, சோறு ஒரு பாக்கெட் பார்சல், அவங்க எல்லாம் அங்கே நல்லா மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு ஆண்டவருக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு அப்படி வரும்போது பார்த்தா இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு பெண்ணோடு பேசிக்கொண்டு. நம்ம அப்படித்தானே பார்ப்போம், சாமியார் பொண்ணோட பேச பத்தியா, இந்த சாமியார் வேற வேலையே இல்லடி இவருக்கு, பேசுனாவே தப்பாட பாவீங்களா பாத்தியா பேச. நம்ம ஆளுங்களுக்கு அதே எண்ணம், யார் நம்ம சீடர்களுக்கு, அவங்களுக்கு அதே. நாங்கள் பார்த்தோன்னே அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். நீ என்னத்துக்கு வியப்பு, என்னத்துக்கு வியப்பு உனக்கு இல்லையா, எப்படி பேசலாம், நாங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டு வந்துட்டோம், இவர் எங்களை பிளான் பண்ணி அனுப்பிட்டு கிணத்து பக்கத்தில் உட்காந்து போய் நினைச்சோம் இல்லையா, பிளான் பண்ணி எங்களை அனுப்பிட்டு இவர் கிணத்து பக்கம் உட்காந்து போதே நாங்கள் நினைச்சோம். புத்தி அங்கேயே செயல்பட்டுருச்சு, நம்ம ஆளுங்க அங்கேயே பிளான் பண்ணிக்கிட்டே வருதுங்க. அங்கேருந்து என்ன கேட்க வராங்க தெரியுமா, இயேசுவை அங்கேயே பிளான் பண்ணிட்டாங்க. அது பைபிளில் இருக்கும் வசனம், நீர் அந்த பெண்ணோடு என்ன பேசி கொண்டிருக்கிறீர், என்ன நடக்கிறது என்று கேட்கும்படி வராங்க. அங்கிருந்து அங்கேயே பிளான் பண்ணிட்டாங்க என்ன கேட்க போறாங்க. நேரா வேகமா வந்து அமல்ராஜ் ஃபாதரை பார்த்த உடனே குட் மார்னிங் ஃபாதர். அங்கிருந்து எதுக்கு வந்தாங்க கேட்குற, இன்னைக்கு அவரை ஒரு வெளி பண்ணி விடுற மாதிரி இருப்பாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன பெரிய ரெட்ரீட் சென்டர் நடத்துற நீ அப்படின்னு கேள்வி கேட்கலாம் தான் வந்தாங்க. வந்து பக்கத்தில் வந்தோடனே குட் மார்னிங் ஃபாதர். அதே மாதிரி நம்ம ஆளுங்க கேள்வி கேட்கணும்னு வந்தாங்கல்ல இயேசுகிட்ட, பக்கத்தில் வந்த உடனே பார்சல் எடுத்து ரபி உண்ணும் பிளான் பண்ணி வந்தீங்க இல்லையா. இயேசுவே அந்த பெண்ணோட என்ன பேச்சு, என்ன பேசி கொண்டிருக்கிறீர், பிளான் பண்ணி தானே வந்தீங்க, வந்தோடனே கேட்க வேண்டியதானே. நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, ரபி உண்ணும். இயேசு அங்க சொல்றாரு, நான் விரும்புகிற உணவு இது இல்லை. நம்ம ஆளுங்க நல்ல புத்தி உள்ள ஆளா இருந்தா, ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் தயிர் சாதம் வாங்கி வந்து விட்டோம், நாங்கள் தெரியாமல் என்ன வாங்கிட்டு வந்துட்டோம், மழை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, மழையில நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்துட்டோம், தயிர் சாதம் வாங்கி வந்து விட்டோம். உங்களுக்கு தக்காளி சாதம் வேண்டும் என்றால் சொல்லுங்கள், நாங்கள் போய் வாங்கி வருகிறோம். சொல்லியிருக்கணும்ல, நியாயமா தானமா சொல்லியிருக்கணும். ஆண்டவர் அவர் சொல்றாருல, நான் உண்பதற்கு உணவு ஒன்று இருக்கு, இது எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார்ல, இதுதானே சொல்லியிருக்கணும். சீடர்களுக்கும் நம்ம புத்திங்க, நம்ம புத்தி தான் அப்படியே உடனே ஒரு கும்பல் சேர்றது. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா, இவருக்கு வேறு யாராவது உணவு கொடுத்திருப்பார்களோ. பாத்தீங்களா, நம்ம ஆளுங்க கரெக்டா வந்துட்டாங்களா இவருக்கு. ஏன்னா அங்க வந்துட்டு போனது யாரு, ஒரு பொண்ணு. புத்தி பாத்தீங்களா, இவருக்கு வேறு யாராவது உணவு கொடுத்திருப்பார்களோ. அடிச்சுக்கிறார் தலையில ஆசேசு, இவங்களை வச்சுக்கிட்டு படாத பாடுப்பா. நான் சொன்னேன்ல, இயேசுவை சீடர்கள் வாழும்போது புரிஞ்சுக்கவே இல்லை, அந்த பெந்தகோஸ்தைக்கு அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆவியானவர் வர வரைக்கும் இயேசுவை புரிஞ்சுக்க முடியாதுங்க. அபிஷேகம் இல்லாம இயேசுவை புரிஞ்சுக்க முடியாது. இயேசுதான் இறைவார்த்தை, இயேசுதான் இறைவார்த்தை. அபிஷேகம் இல்லாம இறைவார்த்தையை புரிஞ்சுக்க முடியாது. இறைவார்த்தையை பின்பற்றாம அபிஷேகம் கிடைக்காது. இது ரெண்டும் ஒண்ணுக்குள்ள இன்டர்ஸ்பர்ஸ்ட். அபிஷேகம் இல்லாம இறைவார்த்தை புரியாது, இறைவார்த்தையை பின்பற்றாம அபிஷேகம் கிடைக்காது. பயங்கரம். அதனாலதான் ஆண்டவருடைய துணை வேணும், தூயாவியாரின் துணை வேணும், புரிஞ்சுக்கிறதுக்கும் துணை வேணும், பின்பற்றுவதற்கும் துணை வேணும் இல்லையா. இயேசு தலையிலே அடிச்சுக்கிட்டு சொன்னாரு, என்னை அனுப்பி அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் என் தந்தை எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதும் தான் நான் விரும்புகிற உணவு. நீங்கள் தின்னுகிற தக்காளி சாதம் தயிர் சாதம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்பதான் புரியுது அவங்களுக்கு இல்லையா. அப்ப ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக ஒருவர் அபிஷேகத்தை பெற முடியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஃபாதர், எப்ப ஃபாதர் அபிஷேகம் கிடைக்கும், இன்னைக்கு கிடைச்சிருமா நாளை கிடைக்குமா? நீங்க திருவுளத்தை பின்பற்றிக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்க கூடாது. அன்னை மரியாளுக்கு புரியல, தேவதூதர் சொன்ன விஷயம் அன்னை மரியாளுக்கு, உமது திருவுளத்தின்படி எனக்கு ஆகட்டும். கைகளை தட்டுங்க எல்லாரும். வசனம் புரியல,
முதல்ல நீ திருவிழத்தை ஃபாலோ பண்ணு. வசனம் புரியலைனாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணு. அதுக்கப்புறமா அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் வசனம் புரியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. அன்னை மரியாளுக்கு புரியலன்றதுக்காக ஃபாலோ பண்ணாம இருக்கக்கூடாது. 70 முறை 7 முறை மன்னி அஸ்கு புஸ்க, அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான், நான் மட்டும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? புரியல, ஃபாலோ பண்ணுங்க, அபிஷேகம் கிடைக்கும். அபிஷேகம் கிடைச்சதுக்கு அப்புறம் புரியும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள், என் சுமை எளிது. என் சுமை எளிது. புரியவே இல்லை, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதை ஆண்டவர் அபிஷேகம் கொடுப்பார். அபிஷேகம் கொடுத்ததுக்கு அப்புறம் வசனம் புரியும். நிறைய வசனம் ஏன் புரியல? அபிஷேகம் இல்லை. ஏன் அபிஷேகம் இல்லை? வசனத்தை ஃபாலோ பண்ணல. வசனத்தை ஃபாலோ பண்ணா என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். அபிஷேகம் கிடைச்சா என்ன நடக்கும்? வசனம் புரியும். வசனம் புரிஞ்சதுன்னா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 14, 15 வசனங்கள். சீக்கிரம் வேகமா எடுங்க. அம்மா அம்மா யாமா மைக்கில் வாசிக்கலம்மா? இல்லைம்மா, மைக்கில் வாசிக்கிட்டோம், நான் புரிஞ்சுக்கிறேன். மைக்கில் வாசிக்கிட்டோம், எல்லாருக்கும் கேட்கும். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு. மத்தேயு 13வது அதிகாரம் 14, 15 வசனம் மட்டும் தான் வாசிக்கிறோம். அம்மா வாசிங்க. இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும், என் பிள்ளைகள் என் வசனத்தை காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை. உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே, கண்களால் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது. காதும் மந்தமாகிவிட்டது. காதும் மத்தியான லஞ்சுக்கு அப்புறம் இன்னும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். இவர்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், கண்ணிருந்தும் காணாமலும், காதால் கேளாமலும், காதிருந்தும் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். வசனம் புரிஞ்சாதானே மனம் மாறுறது. வசனம் புரியல, அதனால மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறேன், அபிஷேகம் தராமல் இருக்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடைசியா ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஏன் உட்கார்ந்தீங்க? டயர்டா இருக்கா? நான் அப்பத்தில் நிற்கிறேனே, எனக்கு 2 காலுமே ஆக்சிடென்ட் ஆன கால். எனக்கு குதிக்கால் வீங்கிடும் நான் நின்னாவே. வலியோடு தான் நிற்கிறேன். எங்கேயாவது காட்டின வலியை நான்? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஐயா, குதிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிற நீ. ஃபைன், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்காக தான் செய்யணும் நம்ம, இல்லையா? இது அவர் போட்ட பிச்சை தானே இந்த உடம்பு. நான் இருப்பதும் இறப்பதும் அவருக்காகத்தானே. எழுந்து நிற்போம். ஒரே ஒரு விஷயம், இந்த பொய்க்காட்சி. பிரியமானவர்களே, அபிஷேகத்தில் இன்னொரு குழப்பம் இருக்கிறது பொய்க்காட்சி. காட்சி என்று இருக்கிறதா ஃபாதர்? இருக்கு. காட்சி சொல்வார் ஆண்டவர், எது சரியான காட்சி எது பொய் காட்சின்னு தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா அப்பதான் அபிஷேகத்தில் சில பேர் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் காட்சிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இல்லையா? இன்னார் இப்படி குணமானார், அன்னார் அப்படி குணமானார், இவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்குது, தேவதூதர் மேலேருந்து இறங்கி வந்தார், இதோ அங்கேருந்து ஒரு தேவதூதர் பறந்து போனதை நான் கண்ணால் இப்போ பார்த்தேன், நீங்கள் பிரசங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி தேவதூதர் விளையாடிக்கிட்டு இருந்தார். சில பேர் இப்படியெல்லாம் காட்சி சொல்லுவாங்க, இல்லையா? எது உண்மையான காட்சி எது பொய் காட்சி? எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும்? பைபிளில் இருக்கு. நான் சொன்னேன் எரேமியா 14:14. சீக்கிரம் எடுங்க, வேகமா எடுங்க. எரேமியா 14:14. ஆண்டவர் என்னிடம் கூறியது, என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றார்கள். என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை. நான் அவங்களை அனுப்பவே இல்லை. அவங்களே தங்களை இறைவாக்கினர், ப்ராஃபெட், தீர்க்கதரிசின்லாம் பேனர்ல போட்டுக்கிறாங்க. நான் அவங்களை அனுப்பவே இல்லை, அவர்களே சொல்லிக்கிறாங்க. நான் யாரு? ப்ராஃபெட், இறைவாக்கினர் சொல்லிக்க பரவாயில்ல. அப்புறம் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. நான் அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. அவர்களோடு பேசவும் இல்லை. நான் அவர்களோடு பேசவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார் என்றால், ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார் என்றால், ஆண்டவர் சொல்றாரு நான் உன் கூட பேசவே இல்லையே. ஆனா நம்ம ஆளுங்க மேல நேரம் வந்து என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏய்,
பிச்சு போடுவேன். இறைவசனத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டுறேன். ஆனா பேசாத பொழுது பேசனதா சொல்லவே ஏன் அந்த பயம் வரலங்க? ஏதோ ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருது, நான் இந்த வசனம் எனக்கு இப்போ தோணுச்சுங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் இப்படி பேசியிருக்கிறாருன்னு சொல்லுங்க, ஓகே. ஆனா நம்மால் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார் என்றார். நீ அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய ஆளா? தாழ்ச்சியே இல்லை பார்த்தீங்களா? இதெல்லாம் பரிசுத்தத்தை ஷோ ஆஃப் பண்றதுக்கு. புரியுதா நான் சொல்றது? நான் பெரிய ஆளுன்னு ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான். கடவுள் முன்னில ஷோ ஆஃபே பண்ண முடியாதுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் அவர்களோடு பேசவே இல்லை. அம்மா வாசிமா. அவர்கள் உங்களுக்கு இறைவாக்காக உரைப்பவை பொய்யான காட்சிகள், பயனற்ற குறிக்கூறல். உனக்கு இது சரியாயிடும், உனக்கு அது நல்லா ஆயிடும், நீ இப்படி ஆயிடுவ, உனக்கு இடுப்பு சரியாயிடும், அதெல்லாம் வேண்டாம். சரியானா நீங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். நான் ஏன் அதை சொல்லணும்? பயனற்ற குறிகூறல், வஞ்சக எண்ணங்கள், சொந்த கற்பனைகள், இதெல்லாம் உங்க ஆய்வுக்கு நான் உங்களுக்கே விட்டுறேன். நீங்க போய் ஜெபம் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, யார் சொல்றதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பைபிள் இப்படி இருக்கு, சரியா தப்பா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது எடுங்கம்மா, எசேக்கியேல் 13, எசேக்கியேல் 13 6-10. சீக்கிரம் வாசிங்க, 5 நிமிஷம் தான். எசேக்கியேல். அவர்கள் பொய் காட்சி கண்டு, பாருங்க, அவங்களே பொய் காட்சி காண்பாங்க, அத ஆண்டவர் கொடுத்ததா சொல்லுவாங்க. அவர்கள் பொய் காட்சி கண்டு ஏமாற்று குறி தந்து குறி சொல்லுவாங்க இல்லையா? உனக்கு இந்த நாள் இப்படி நடக்க போது ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா? அப்படிலாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நம்பி பின்னாடி போயிடாதீங்க. ஏமாற்று குறி தந்து இது ஆண்டவர் பேசினார் என்று சொல்வார்கள். அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை. பாத்தீங்களா? ஆண்டவர் அனுப்பல. ஆனா அவங்களா வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இது உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, அதனாலதான் என்ன பண்ணணும் நான் கடைசியா சொல்றேன். வாசிங்க 7, 8, 9, 10. நீங்கள் கண்டது பொய்க்காட்சி தானே, நீங்கள் தந்தது ஏமாற்று குறிதானே, அந்த நபருக்கு தெரியும் பிரியமானவர்களே, மனசுல அந்த நபருக்கு நல்லா தெரியும், நீங்கள் தந்தது ஏமாற்று குறிதானே. நான் ஒன்றும் உரைக்காதிருந்தும், நான் ஒன்றுமே உங்களிடம் பேசாதிருந்தும், இது ஆண்டவரின் அருள்வாக்கு என நீங்கள் சொல்லலாமா? ஆகவே பைபிள்ல இருக்கிறத சொல்லு, ஆண்டவர் இத சொல்ல வந்தார்னு எப்படி சொல்லுவ? அப்புறம் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள். யாரெல்லாம் மேல வந்து இல்ல போதகர்னு சொல்லி அல்லது குரூப்ல அல்லது ஜெபிக்கும் பொழுது இறைவாக்கு சொல்றேன்னு சொல்லி புனைந்து பேசினீர்கள் என்றால், உண்மை இல்லாததை புனைந்து பேசியுள்ளீர்கள், பொய் காட்சிகள் கண்டுள்ளீர்கள். எனவே நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன். கவனிச்சீங்களா? பொய் காட்சி சொன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன். நம்ம வாசிங்கமா தொடர்ந்து. பொய் காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும், என் மக்களின் அவையில் வசனத்தை மாத்துப்பா. அவர்கள் இரார், என் மக்களின் அவையில் அவர்கள் இரார். இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பொய் காட்சிலாம் சொல்லி பொய் குறிலாம் சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பெயரால அபிஷேகத்தின் பெயரால சொன்னீங்கன்னா ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்கிற அந்த பதிவேட்டில் நம்ம பேர் எடுத்துருவார். அப்புறம் இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள், வாக்களிக்கப்பட்ட நாடாகிய அல்லது பரலோகத்திற்குள் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பண்றதுக்காக பொய் சாட்சி பொய் காட்சி குறி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஆண்டவர் பெயரால தப்பா செய்யாதீங்க. அப்புறம் 10. ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது என சொல்லி என் மக்களை வழி தவற செய்தார்கள். ஒரு அக்கிரமக்காரன் வரான், ஏய் உன் அக்கிரமத்திலிருந்து நீ வெளியில வாயா, அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க, அதுதான் ஆண்டவருடைய வாக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஜெபத்தினால அக்கிரமக்காரங்கிட்ட கூட என்ன சொல்றாங்க, நீ நல்லா இருப்ப, நல்வாழ்வு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் அக்கிரமக்காரன், அக்கிரமத்தை சுட்டி காட்டணும் இல்லையா? நானு தவறை சுட்டி காட்டாமே நீ நல்லா இருப்ப, சூப்பர், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை நிரப்புவார், ஆண்டவர் உனக்கு இதை கொடுப்பார் சொல்லாதீங்க. அக்கிரமக்காரனுக்கு அக்கிரமத்தை சுட்டி காட்டணும். சும்மா இருக்கிறவனுக்கு நீ நல்வாழ்வு உள்ளது என்று பொய் சொல்லாத, என் மக்களை வழி தவற செய்தார்கள். மக்கள் எல்லை சுவர் எழுப்பிய போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள். அது வந்து மறைமுகமாக ஃபிகரேட்டிவாக சொல்ற வார்த்தைகள். சரி, நிறுத்துறேன். அம்மா அடுத்தது லாஸ்ட்ல முடிக்கலாம். எரேமியா 23வது அதிகாரம் 16வது வசனம். சீக்கிரம். எரேமியா 23:16. நிறைய இருக்கு. படைகளின் ஆண்டவர், டைம் தான் இல்ல. என்னமா?
படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. 16மா எரேமியா 23:16 வசனம். உங்களுக்கு வீண் நம்பிக்கை கொடுக்கும். வீண் நம்பிக்கை கொடுக்கும். தப்புனா தப்புன்னு சொல்லணும். தப்பு செய்யறவங்களுக்கு வீண் நம்பிக்கை எல்லாம் கொடுக்க கூடாது. வீண் நம்பிக்கை கொடுக்கும் இந்த இறைவாக்கினரின் சொற்களுக்கு செவி கொடுக்காதீர்கள். அவர்கள் பேசுவது ஆண்டவருடைய வாய்மொழி அன்று, ஆண்டவருடைய வார்த்தை அல்ல, மாறாக தங்கள் உள்ளத்து கற்பனைகளே. அம்மா 21வது வசனம் வாசிங்கம்மா. அந்த இறைவாக்கினர்களை நான் அனுப்பவில்லை, நான் அவங்களை அனுப்பவே இல்லை, அவர்களாகவே ஓடி வந்தார்கள். அவர்களாகவே அவங்க இறைவாக்கினர் சொல்லிட்டு ஓடி வந்தாங்க. நான் அவர்களோடு பேசவே இல்லை, அவர்களாகவே இறைவாக்கு உரைக்கிறாங்க. அப்புறம் ஆனால் 22வது வசனம். அவர்கள் என் மன்றத்தில் நின்றிருந்தால் என் சொல்லை என் மக்களுக்கு எடுத்துரைத்து, உண்மையாகவே என் மன்றத்தில் நின்றா என்னுடைய வசனத்தை சொல்லி இருப்பாங்க என் பிள்ளைங்களுக்கு. அவர்கள் தங்கள் தீய வழிகளையும் தீச்செயல்களையும் விட்டு விலக செய்திருப்பார். அவங்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டி அவங்களை வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. சும்மா போலித்தனமா ஆசீர்வாதம் பேச மாட்டாங்க. அம்மா 25வது வசனம் வாசிங்கம்மா. என் பெயரால் பொய்யுரைக்கும் இறைவாக்கினர் நான் கனவு கண்டேன் என்று கூறியதை கேட்டேன். 26வது வசனம். பொய்யையும் தம் வஞ்சக எண்ணங்களையும் இறைவாக்காக உரைக்கும் இந்த இறைவாக்கினரின் மனப்பாங்கு என்று மாறுமோ. 31வது வசனம். அதே அதிகாரம். தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும். தயவு செய்து ஆண்டவர் பேசாம ஆண்டவர் கூறுகிறார்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் பாவம். ஏன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் நிறைய பேர் செய்யற தப்பு. இதை சொல்லாம நம்ம அபிஷேகத்துக்குள்ள போக முடியாது. அதனாலதான் உங்களை தயாரிக்கிறேன். 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. 31வது வசனம் ரொம்ப முக்கியமா வாசிங்கம்மா. தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன். இறைவாக்கினருக்கு எதிராய் நான் இருக்கிறேன். ஆண்டவர் கூறுகிறார்லாம் சொல்லாதீங்க. பைபிள் வசனம் சொல்லுதுன்னு சொல்லுங்க. என்கிட்ட பேசினார்னு சொல்லாதீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்மா 32வது வசனம். பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் மூடச் செயல்களாலும் என் மக்களை தவறான வழியில் நடத்தி செல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. அவர்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்கிறார் ஆண்டவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பைபிள் வசனம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அபிஷேகத்துல காட்சி உண்டு, கனவு உண்டு. ஆனா அது உண்மையான கனவன் எப்படி தெரியும்? யோசேப்புக்கு கனவு கிடைச்சது. கரெக்டா? யோசேப்பு காட்சி கண்டாரா? யோசேப்பு எத்தனை பேர்கிட்ட காட்சியை சொன்னார்? யோசேப்பு எத்தனை பேர்கிட்ட காட்சியை பகிர்ந்துகிட்டார்? அந்த யோசேப்பு இல்லம்மா, நம்ம மரியாளுடைய யோசேப்பு. முதல்ல சொன்ன யோசேப்புடைய காட்சி வேற. அது அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகிற மிகப்பெரிய பஞ்சத்தை அந்த மக்களுக்கு அறிவிக்கிறாரு. அவர்கள் அவனை பெருமைப்படுத்துவதாக நினைத்து அவனை அடிச்சாங்க. அது வேற காட்சி இல்லையா? தானியேலுக்கு காட்சி வந்துச்சு, ஜக்கரியாவுக்கு காட்சி வந்துச்சு. நீங்க போய் இதெல்லாம் படிக்கணும். காட்சி கண்ட அனைவருமே முதலில் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். கைகளை தட்டுங்க. காட்சி வந்தா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், நோன்பு இருக்கணும், அதை புரிந்து கொள்ளும் சக்தியை கேட்கணும், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கணும். அதற்கு பிறகு ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நான் காட்சி இல்லைன்னே சொல்லல, ஆனா பொய்யான காட்சியை மக்கள் கிட்ட சொல்லாதீங்க, குறி சொல்லாதீங்க. இன்னார் சுகமாயிட்டாரு, அன்னார் சுகமாயிட்டாருன்னு. உண்மையாக இருந்தால் மட்டும் சொல்லுங்க. அது உண்மையா இல்லாம இருந்தா தயவு செய்து ஷோ ஆஃப் பண்றதுக்காக மக்கள் கிட்ட சொல்லவே சொல்லாது. இதெல்லாம் அநியாய பாவம். எண்ணிக்கை சொல்வது 10 பேர் 20 பேர் வேண்டாம். ஆண்டவர்கிட்ட விடுவோம். ஆண்டவர் 1000 பேரையும் சுகமாக்குவார் இல்லையா? ஆண்டவர்கிட்ட விட்டுடுவோம். தனிப்பட்ட ஷோ ஆஃப் தயவு செய்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்பவுமே வேண்டவே வேண்டாம். ஆகவே அபிஷேகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆண்டவர் என்னை நிரப்பும் பொழுது நான் செய்ய போவது இது மட்டும்தான். இறைவசனத்தை வாசிப்பேன், இறைவசனத்தை தியானிப்பேன், இறைவசனத்தை ஜெபிப்பேன், இறைவசனத்தை பின்பற்றுவேன். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். அபிஷேகம் கிடைத்த பிறகு நான் வாசித்த, தியானித்த, ஜெபித்த, பின்பற்றிய வசனங்கள் எனக்கு புரியும். எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஞானத்தை அபரிவிதமாக கொடுப்பார், ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக கொடுப்பார், கட்டுகள் சாபங்களை எல்லாம் ஆண்டவர் உடைச்செடுப்பார். ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya.